ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸும் டிப்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேக்கிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நிறைய ஆசை. வீட்டிலே ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு கேக் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டில் வந்து நம்ம நினைப்போம். அப்படி ஒரு அம்மாவாக நான் ஆசைப்பட்டு ட்ரை பண்ணது தான் இந்த கேக் எல்லாமே. நெக்ஸ்ட்டு என்னோடய ஆசை வந்து நம்ம வீட்டிலே இவ்வளோ ஹெல்த்தியாக செய்கிறோமே, இதை நம்ம வந்து வெளியிலையும் வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணது தான் வந்து ஹோம்மேட் கேக்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஆர்டர்ஸ் தான் நிறையவே வரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃப்ளேவர்லையாக எனக்கு கேட்க நான் பக்கத்தில் எல்லாேருக்கும் வந்து செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு கொடுக்கறத பார்த்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் இந்த ரெசிபி செய்வீங்களா, அது செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து எங்ககிட்ட கேட்டு இந்த கேக் வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் அதுக்கப்புறமா ஒவ்வொரு ரெசிப்பியாக கற்றுக்கிட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குற புட்டிங் கேக், டீ கேக், ப்ரௌனீஸ் இது எல்லாமே பேசிக்காக நான் என்னோடய குழந்தைங்களுக்காக வீட்டில் செஞ்ச ஒரு கேக். நெக்ஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக க்ரீம் கேக், ஃப்ரெஷ் க்ரீமில் நான் வந்து செஞ்சேன். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கேக். வீட்டில் வந்து நம்மளாலே இவ்வளோ அழகாக செய்ய முடியுது, நம்மளால் வெளியிலையும் செஞ்சு அதை நம்ம வந்து வீட்டிலே இருந்து ஒரு பிஸ்னஸாக வந்து நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு கிறிஸ்மஸோடு தான் நான் என்னோடய பேக்கிங் வந்து நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணேன். அப்போது வந்து எனக்கு தெரிஞ்ச ரெசிபீஸ் எல்லாமே கிறிஸ்மஸ்க்காக கொஞ்சம் ஆர்டர்ஸாக வந்து நான் வந்து போட்டுக்கிட்டேன். ப்ரௌனீஸ், நெக்ஸ்ட்டு வந்து ப்ளம் கேக்கும் கற்றுக்கிட்டு அதையும் நான் வந்து சேல் பண்ணுறதுக்கு செஞ்சேன். என்கிட்ட ஆர்டர் கொடுத்து எனக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே லாஸ்ட்டு கிறிஸ்மஸ்க்கு என்னோட வந்து ஆர்டர்ஸ் தான். லாஸ்ட்டு கிறிஸ்மஸ் என்னோடய பேக்கிங் அந்த லோகோ சிம்பிளை நான் பிரிண்ட் எடுத்து நான் அதை வந்து ஒவ்வொரு பேக்கிங்லேயும் வந்து நான் ஒட்டி கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. என்னோடய பிராண்டு நான் வந்து கிறிஸ்மஸுக்கு இவ்வளோ சேல் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆர்டர்ஸ் 1 வீக்குள்ளே நான் எடுத்து என்கிட்ட கேட்டு, அதாவது என்கிட்ட ஆர்டர் எடுத்தவங்க எல்லாமே என்கிட்ட கேக் சாப்பிட்டு அது பிடிச்சு நீங்கள் இது செய்வீங்களா, இப்படி செய்வீங்களான்னு கேட்டு அவங்களுக்காக நான் ஒவ்வொரு ரெசிப்பியாக ட்ரை பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு சேல் பண்ணவும் ஆரம்பித்தேன். அப்படி நான் செஞ்ச ரெசிபிஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம். இந்த ரசகுல்லா ரெசிபி என்னோடய ரசமலாய் கேக்கு பிடிச்சவங்க நீங்கள் இந்த ரசமலாய் மட்டும் தனியாக செஞ்சு தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு ரசமலாய் மட்டும் தனியாக செஞ்சு வாங்கிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரசகுல்லா மட்டும் தனியாக நீங்கள் செஞ்சு தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசிபியும் நான் தனியாக செஞ்சு சேல் பண்ண வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து பேக்கிங் கற்றுக்கணும், பேசிக்லேருந்து நான் வந்து கற்றுக்கணும். நான் வந்து எந்த ஒரு கிளாஸ் போயும் கண்டிப்பாக நான் இந்த கேக் எதுவுமே கற்றுக்கலை. நான் பேக்கிங்கில் ஓரளவுக்கு பிஸ்னஸ் லெவலுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் ஒரு சில கிளாஸஸ் அட்டன் பண்ணி எனக்கு தெரியாத விஷயங்களை நான் வந்து கற்றுக்கிட்டேன். கிளாஸ் நீங்கள் வந்து போய் கற்றுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வீட்டில் இருந்தே நம்மளால் கற்றுக்கவும் முடியும். வீட்டில் குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு வேலையையும் பார்த்துக்கிட்டு நம்மளோட பிஸ்னஸை நம்ம வந்து டெவலப் பண்ணவும் முடியும். உங்களுக்கு பேக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா பேசிக்கான சில ரெசிபிஸ் எல்லாம் நெக்ஸ்ட் நான்